16/11/25 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை பற்றி தான், எஸ்ஐஆர் தீவிர திருத்த பற்றி. ஏன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன்னா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாத நிறைய பேருக்கு அது தெரியல, எப்படி ஃபில்லப் பண்ணணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. 2002 அவங்க என்னென்ன பேர் இருந்ததோ அதெல்லாம் இதில் சேர்த்து ரொம்ப இதில் கன்ஃபியூஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாத இது நிறைய பார்த்தீங்கன்னா டிகேஎம்க்கு ஆளுங்களும் இதில் இன்வால்வ் ஆகி அவங்களே பூத்து பிஎல்ஓவெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. ஏன்னா இது பூத் லெவலில் போது யார் அந்த ஃபார்ம் பண்ணமோ பிஎல்ஓ தான் அது பண்ணணும். அதை விட்டுட்டு பிஎல்ஓ பண்ணாமல் இந்த திமுக சார்ந்த அவங்க ஆளுங்க மட்டுமே அது கலெக்ட் பண்ணி ஃபில்அப் பண்ணுறது அது என்னன்னு தெரியல. ஏன்னா அது கோர்ட்டே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு திருப்பி போட்டிருக்கு. அதையும் தாண்டி எதிர்த்து தான் நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். அது இங்கேன்னு இல்லை, டோட்டல் தமிழகம் ஃபுல்லாகவே மண்டல வாரியாகவும் சரி எல்லாருமே இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே கண்டன ஆர்ப்பாட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இதில் விஜய் என்ன கலந்துப்பாருன்னு கேட்டால் கிடையாது. ஸோ தவேகா சார்பில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் அந்தந்த இளைஞரணியோ பொறுப்பாளர்கள் அவங்க தலைமையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும். அதுக்கான பெர்மிஷனும் வாங்கி தான் அங்கே நடத்த போகிறாங்க. இது எதுக்குன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது மாற்றணும். இது மக்களுக்கு தெளிவாக இருக்கணும், அதே சமயம் இது புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாத இது கிளியர் கட்டாக இருக்கணும். சும்மா அந்த ஃபார்மாலிட்டிலாம் எடுத்துகிட்டு மக்களுக்கு புரியாமல் அவங்களுக்கு தெரியல. இப்போ ஏன்னா எனக்கு கூட டக்குன்னு தெரியவே இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது 2002 அந்த அட்டைலாம் எங்கே இருக்கும், இருக்கிறவங்க ஓகே, இல்லாதவங்களுக்குலாம் அது என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அது கண்டிப்பாக அது போராட்டம் பண்ணி தான் அது இதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும் தெரியாது. பட் ஆனால் போராட்டம் பண்ணி தான் இருக்கணும். முக்கியமாக நம்மளோட பசங்களும் சரி விச்சுவலும் வாரிசும் சரி இதோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்றது மட்டும் நம்ம பார்க்கணும். சும்மா இந்த வீடியோவை பார்த்து பண்ணுறது, இந்த கிரியேட்டர்ஸ் மீம்ஸ் எல்லாம் பார்த்து டேக் பண்ணுறதை விட நம்ம இதில் ஓட்டு போட முடியுமா, நம்மளுக்கு என்னன்னா ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா முக்கியமாக டிவிக்குன்ற சம்மந்தப்படும் போது எல்லா இளைஞர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு வீடு மாறி இருக்கலாம், ஊர் மாறி இருக்கலாம், ஸ்ட்ரீட் மாறி இருக்கலாம், எதனா மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு கரெக்ட் பண்ண மாட்டுறாங்க. அது ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி ஓட்டே போடக்கூடாதுன்ற மாதிரி தான் விஜயநகரம் இல்லை மைனஸ்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது 90-80% உண்மை தான். முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கான போராட்டம் தான் இது. டிவிக்கவே எப்படியாச்சும் டவுன் பண்ணணுன்ற ஒரு டார்கெட்டாகவும் இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கேக்கு அது பிரச்சனை கிடையாது, அது காமனு. பட் டிவிக்கேன்ற வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இளைஞர்கள் மகளிர் தான். புது ஓட்டர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. பட் வயசாகிறவங்க எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுனால இது டோட்டலாகவே மாறும். ஸோ அதனால் முழுக்க முழுக்க நம்ம பசங்க தான்